கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்த வசனம், எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, எகிப்தியருடைய ஆவி எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அந்த மனிதன் கட்டாயமாக சோர்ந்து போவான். எதில் சோர்ந்து போவான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போவான். அவனால் ஜெபிக்க முடியாது, அவனால் வேதத்தை வாசிக்க முடியாது, அவனால் ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவனுக்குள்ள ஒரு சோர்வு கடந்து வரும். எதற்கு சோர்வு கடந்து வரணும்? அவனுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியில எகிப்தியருடைய ஆவி இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்பொழுது அது நம்மளை உற்சாகமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வைக்கும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வைக்கும், ஜெபிக்க வைக்கும். நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அந்த சோர்வுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த எகிப்தியருடைய ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்து உற்சாகமாக ஆண்டவருடைய ஊழியத்தை